கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 8 முதல் 9வது வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. 8வது வசனம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஞானமே முக்கியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதை நாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஜெபத்தின் மூலியமாக சம்பாதிக்கலாம். இரண்டாவதாக யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்ம இன்னொரு வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது நமக்கு புத்தி கிடைக்கிறது. பொல்லாப்பு என்றால் தீமையான காரியம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் ஞானத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பொல்லாப்பை தீமையான காரியத்தை விட்டு விலகும் போது நமக்கு புத்தி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? நம்ம மேன்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுது அந்த ஞானமும் புத்தியும் நம்மளை மேன்மைப்படுத்தும். அப்போ இந்த உலகத்தில், நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். கனம் பண்ணும் என்றால் உங்களை மகிமைப்படுத்தும். அப்போ நீங்கள் அதை தழுவிக்கொண்டால் என்றால் நீங்கள் அதை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை சம்பாதித்து, புத்தியை சம்பாதித்து நீங்கள் அந்த ஞானத்தின்படி நடக்க வேண்டும். புத்தியின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தலைக்கு அது அவ்வளோ அழகான அலங்காரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறது இதுதான். உங்களுக்கு அவர் மகிமையான கிரீடத்தை உங்களுக்கு சூட்டுவார். அது உங்களுடைய தலைக்கு அலங்காரமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த மகிமையான கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கட்டளைகளை கை கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். தீமையை விட்டு நீங்கள் விலகும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் புத்தியை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, புத்தியை நம்ம சம்பாதிக்கும் பொழுது, ஞானத்தை நாம் கண்டடையும் பொழுது நாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், தீமையில் நடக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயந்து அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயமான காரியத்தையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது, அவர் உங்களுடைய தலைக்கு அலங்காரமான மகிமையான கிரீடத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த அலங்காரமான கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை பற்றுகிற விசுவாசத்தில் எங்களை வளர பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த மகிமையான கிரீடத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் விரும்புகிறபடி உமக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல அப்பா, தீமையை விட்டு விலகி நன்மையானதை தெரிந்து கொண்டு அப்பா நன்மையான பாதையில நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எத்தனையோ தேவைகளோடு அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் அப்பா அவருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல தகப்பனே, விசுவாசித்தவளே பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, சொன்ன ஒப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறத நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே பரிபூரண ஆசீர்வாதத்தினால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் கர்த்தர் பதில் கொடுங்க. உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கிருபையும் அற்புதத்தையும் கட்டளையிடுவாராக. God bless you.